வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாகவே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோந்தா புயல் செவ்வாய்க்கிழமை மாலை அல்லது இரவுக்குள் காக்கிநாடாவை சுற்றிய பகுதிகளில் கரையை கடக்கும் என்றார். மோந்தா புயல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என்பதால் வரும் 31ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அமுதா அறிவுறுத்தினார். மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடக்கும் சூழலில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு செவ்வாய்க்கிழமை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மோந்தா புயல் செவ்வாய்க்கிழமை காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே சமயம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னைக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு புயலுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை இம்மாதத்தில் கூடுதலாக பதிவாகியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அக்டோபர் 1 முதல் இன்று வரை இயல்பிலிருந்து 57% அதிக மழை பெய்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வழக்கமாக இக்காலகட்டத்தில் 144 மில்லிமீட்டர் மழை பதிவாகும் எனவும், ஆனால் தற்போது வரை 227 மில்லிமீட்டர் மழை பெய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் 18 மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மோந்தா புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் திருவள்ளூரில் முகாமிட்டுள்ளனர். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் ஆந்திராவின் காக்கிநாடாவில் நாளை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து திருவள்ளூரில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திருப்பாலைவனம் புயல் பாதுகாப்பு மையத்தில் படகுகள், கயிறுகள், மரம் வெட்டும் கருவிகள், தண்ணீர் இறைக்கும் மோட்டார் பம்புகள் என அனைத்து உபகரணங்களுடன் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர். ஆந்திராவில் மோந்தா புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் அம்மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களில் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக காக்கிநாடா, கோதாவரி மாவட்டங்களில் கடல் சீற்றமாக உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கல்வி நிறுவனங்களுக்கு 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதுடன் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடற்கரைகளில் மக்கள் கூடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் மாவட்ட நிர்வாகங்கள் தயார் நிலையில் இருக்க முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். மோந்தா புயல் காரணமாக கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மோந்தா புயல் ஆந்திராவில் செவ்வாய்க்கிழமையன்று கரையை கடக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அம்மாநில முதல்வருடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். தொலைபேசி வாயிலாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி புயல் நிலவரம் மற்றும் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான உதவிகளை செய்வதாகவும் அப்போது பிரதமர் உறுதியளித்தார். புயல் தொடர்பான நிலவரங்களை பிரதமர் அலுவலகத்துடன் தொடர்பில் இருக்க அமைச்சர் நர லோகேஷுக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். மோந்தா புயல் தாக்கத்தின் எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் காலை முதல் விட்டு மழை பெய்தது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் காலை முதலே மழை நீடித்தது. மழையின் காரணமாக முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் இன்னலுக்கு உள்ளாகினர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கோமுகி அணைக்கு வரும் நீர்வரத்து 550 400 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவான 46 அடியில் ஏற்கனவே 44 அடி நிரம்பிவிட்டது. ஏற்கனவே அணையின் பாதுகாப்பை கருதி தற்போது வரும் 400 கன அடி தண்ணீர் அப்படியே ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. தொடர்ந்து பெய்து வரும் பருவமழையால் வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையின் அகழி முழுவதும் நிரம்பி பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. கோட்டையை விட தாழ்வான மட்டத்தில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலின் மூலஸ்தானத்திற்கு வெளியே தண்ணீர் புகுந்துள்ளது. இதுகுறித்து வேலூர் மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது அகழியில் நீரின் அளவை கண்காணித்து வருவதாகவும் நீர்மட்டம் மேலும் உயர்ந்தால் கூடுதல் மோட்டார் கொண்டு வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சயனபுரத்தில் ஏரியின் உபரிநீர் புகுந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. சயனபுரம் பகுதியில் உள்ள ஏரியின் உபரிநீர் அருகே உள்ள வயலில் புகுந்துள்ளது. இதில் 5 ஏக்கர் நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்தும் நீரில் மூழ்கியும் பாதிக்கப்பட்டுள்ளன. வேதனையடைந்துள்ள விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாதிப்புகளை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள 71 அடி உயர வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தின் பூர்வீக பாசன நிலங்கள் மற்றும் பெரியார் பிரதான கால்வாய் பாசன பகுதிகளுக்கு வினாடிக்கு மொத்தம் 3630 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நிரம்பி வழியும் வைகை அணையின் நீர் பிரதான மதகுகள் மற்றும் நீர்மின் நிலையம் வழியாக வைகை ஆற்றில் சீறி பாய்ந்து செல்லும் அழகு காண்போரை பிரமிக்க வைக்கிறது. வடகிழக்கு பருவமழை இம்மாதத்தில் கூடுதலாக பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா கூறியுள்ளார். அக்டோபர் 1 முதல் இன்று வரை இயல்பிலிருந்து 57% அதிகமாக பெய்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வழக்கமாக இக்காலகட்டத்தில் 144 மில்லிமீட்டர் மழை பதிவாகும் எனவும், ஆனால் தற்போது வரை 227 மில்லிமீட்டர் மழை பெய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலான மழை பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மோந்தா புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் திருவள்ளூரில் முகாமிட்டுள்ளனர். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோந்தா புயல் ஆந்திராவின் காக்கிநாடாவில் நாளை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து திருவள்ளூரில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் திருப்பால்வனை புயல் பாதுகாப்பு மையத்தில் படகுகள், கயிறுகள், மரம் வெட்டும் கருவிகள், தண்ணீர் இறைக்கும் மோட்டார் பம்புகள் என அனைத்து உபகரணங்களுடன் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாலைவனத்தில் ஒரு 90 பயிற்சி பெற்ற வீரர்களுடன் முகாமிட்டிருக்கிறோம். இப்போ வரக்கூடிய மோந்தா புயல் எந்த விதமான பிரச்சனைகள் அதனால் வந்தாலும் கூட அதை எதிர்கொள்கிற அளவுக்கு, சப்போஸ் மின்சாரம் தடைபட்டுருச்சுன்னா அந்த நேரங்களில் எங்களுடைய அஸ்கா லைட் வச்சுருக்கோம். அதன் மூலமாக வெளிச்சம் கொடுப்போம். ஜென்செட் இருக்குது. ஜென்ரேட் மூலமாக மின்சாரம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். ரப்பர் போட் இருக்குது. தண்ணி அதிகமாக வரக்கூடிய இடங்களில் ரப்பர் போட்டை வச்சு மக்களை ரெஸ்கியூ பண்ணி வெளியே கொண்டு வந்துடலாம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கான படிவங்கள் அச்சடிப்பு, அதிகாரிகளுக்கு பயிற்சி தரும் பணிகள் நாளை தொடங்கி நவம்பர் 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. வீடுதோறும் சென்று வாக்காளர்களை சந்தித்து விவரங்களை பதிவு செய்யும் பணி நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரை நடைபெறும். வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படும். இதில் வாக்காளர்களுக்கு ஆட்சேபங்கள், கோரிக்கைகள் ஏதேனும் இருந்தால் அதை தெரிவிக்க டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 8ஆம் தேதி வரை வாய்ப்பளிக்கப்படுகிறது. இதன் மீது விளக்கங்கள் கேட்பது, சரிபார்ப்பது ஆகிய பணிகள் டிசம்பர் 9ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை நடைபெறும். இவை அனைத்தும் முடிந்த பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெறும். தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கும் நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரசின் மூத்த தலைவர் தங்கபாது, மதிமுக பொதுச் செயலர் வைகோ, பிசிக பொதுச் செயலர் ரவிக்குமார் ஆகியோருடன் மக்கள் நீதி மய்யம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிர்வாகிகளும் பங்கேற்றனர். தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்வதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமையன்று கூறியிருந்த நிலையில் அதுகுறித்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அதிமுக வரவேற்பதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் SIR எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை முறையாகவும் வெளிப்படையாகவும் செய்ய வேண்டும் என்றும் ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலில் இருக்கும் குளறுபடிகள் சரி செய்யப்பட வேண்டும், 100 விழுக்காடு வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்மையான வாக்காளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதில் அதிமுக உறுதி கொண்டுள்ளதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறித்து தமிழக முதல்வர் அலறுவது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். எஸ்ஐஆர் என்பது ஜவஹர்லால் நேரு காலம் முதல் நடக்கும் வழக்கமான நடைமுறை என்றும் 2017 வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி வேண்டும் என்று திமுக நீதிமன்றத்தை நாடியதை முதல்வர் மறந்துவிட்டாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பள்ளிக்கரணை ஊழல் உள்ளிட்ட அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு என்ற உத்தியை கையில் எடுப்பதாக குற்றம் சாட்டினார். எவ்வளவு திசை திருப்பினாலும் திமுகவின் தோல்வி நிச்சயம் என்றும் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜப்பான் மன்னர் நஹ்ருஹிட்டோவை சந்தித்து பேசினார். மன்னர் மாளிகைக்கு வந்த டிரம்பிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு பட்டத்திற்கு வந்த மன்னர் நருஹிட்டோவை சந்தித்து பேசிய முதல் வெளிநாட்டு தலைவர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் மிக பழமையான மன்னர் பரம்பரையை கொண்ட ஜப்பானில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே முக்கிய முடிவுகளை மேற்கொள்ளும் அதிகாரம் பெற்றது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை சந்திக்க தான் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் வடகொரிய அதிபருடன் பேச தான் விரும்புவதாகவும் தற்போதைய ஆசிய பயணத்தை டோக்கியோவுக்கு அடுத்து நீட்டிப்பதற்கும் வாய்ப்பிருப்பதாக கூறினார். அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த பேச்சு அவர் வடகொரிய அதிபரை சந்திக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை எட்டியுள்ளது. அமெரிக்கா இருண்ட காலத்தில் இருக்கிறது என்றும் இதிலிருந்து மக்கள் மீண்டு வர வேண்டும் என்றும் முன்னாள் அதிபர் பைடன் பேசியுள்ளார். பாஸ்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நம்பிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொண்டார். டிரம்பின் நடவடிக்கைகளை குடியரசுக் கட்சி எம்பிக்களை எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள பைடன் அதற்கான சிகிச்சைகளை எடுத்து வருகிறார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் அதிருப்தியை சந்தித்து வரும் நிலையில் பைடனின் பேச்சு கவனம் பெறுகிறது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி நாடெங்கும் நடைபெறவுள்ள ஒற்றுமை ஓட்டத்தில் பங்கேற்குமாறு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்கிறார். நாட்டின் முதல் உள்துறை அமைச்சரும் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவருமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த தினம் வரும் 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி குஜராத்தின் கெவாடியாவில் நடைபெறும் ஒற்றுமை ஓட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். நாட்டின் பிற பகுதிகளிலும் இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க பொதுமக்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் வரும் புதன்கிழமை முதல் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். முசாஃபர்பூர், தர்பங்கா ஆகிய இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் ராகுல் காந்தி பேசவுள்ளார். இதில் முசாஃபர்பூர் கூட்டத்தில் ராகுல் காந்தியுடன் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவும் பங்கேற்க உள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் ஏற்கனவே பரப்புரையை தொடங்கிவிட்டனர். பீகாரில் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கும் தனக்கும் இடையிலான அன்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் நிர்வாகி ஸ்ரீராஜா சொக்கர் இல்ல திருமண விழாவில் பேசிய அவர் தன்னை எப்போதும் ராகுல் காந்தி மூத்த அண்ணா என்றே அழைப்பார் என்றும் குறிப்பிட்டார். யாரையும் சகோதரர் என்று குறிப்பிட்டு வழக்கம் இல்லை என்றாலும் ராகுலை சகோதரர் என்றே அழைப்பதாகவும் முதல்வர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நாட்டுடைய நன்மைக்காக, நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதிலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேல காட்டக்கூடிய அன்பை அதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது, விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் நான் விழிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன அண்ணன், மூத்த அண்ணன். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சரி, நேராக பார்க்குற போது மை டியர் பிரதர் என்று தான் சொல்லுவார். ஆக அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது.
இதுக்காக சொல்றேன்னா, இந்த அளவுக்கு அரசியலமைப்பு மட்டுமல்ல, கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இன்றைக்கு எதிரொலிச்சு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த உணர்வைத்தான் நான் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம். தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்ற உணர்வோடு அந்த நட்புறவு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும். எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு கிடப்பதால் திமுக வெற்றி பெறவே வாய்ப்புள்ளதாக மக்கள் கருதுவதாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை காளையார் கோவிலில் உள்ள மருதுபாண்டியர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து விஜய் ஆறுதல் கூறுவதை பாராட்டவே வேண்டும் என்று தெரிவித்தார். நீங்கள் மூத்த அரசியல் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பு இருக்காங்க? இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, பாட்டாளி மக்கள் சண்டை, ஐயாவுக்கு நம்ம அன்புமணி சாருக்கு இப்படி இருக்கிற சொல்லும்போதுக்கு அவருக்கு தானே வாய்ப்பு இருக்குது. கண் கூட தானே தெரியுது. திமுகவுக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசல சாமி, என் மேலே பழியப்படாதீங்க. கரூர் துயரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்து தனித்தனியாக சந்தித்து தாவேக தலைவர் விஜய் ஆறுதல் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கரூரிலிருந்து தனியார் பேருந்து மூலம் மாமல்லபுரத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக விஜய் சந்தித்து ஆறுதல் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்த விஜய் வாழ்நாள் முழுவதும் உடனிருப்பதாக உறுதியளித்ததாகவும் தெரிகிறது. காலை முதல் மாலை வரை சுமார் 9 மணி நேரமாக பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்தித்ததாக தெரிகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் இதே நாளில்தான் அந்த கோர துயரம் நிகழ்ந்தது. விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சென்னைக்கு வரவழைத்து விஜய் ஆறுதல் கூறியதற்கு பாஜகவின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஆதரவாக கருத்து தெரிவித்தார். சிவகங்கை காளையார் கோவிலில் மருதுபாண்டியர்கள் குரு பூஜையில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை கூறினார். திமுக கூட்டணிதான் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறியது குறித்த கேள்விக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று பதிலளித்தார். 41 உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. விஜயுடைய உயிருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்குது எல்லாரும் மனதிலையும். ஏன்னா அவர் போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதனால் ஒருவேளை அப்படி ஒரு பயத்தில் இருந்திருக்கார். கரூர் துயரச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தாவேக தலைவர் விஜய் சந்திக்கும் நிகழ்வை வேதனையுடன் கடந்து செல்ல விரும்புவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அண்ணனாக அறிவுரை கூறினால் தன்னை மேடையில் கேலி செய்து விஜய் சிரிப்பதாகவும் கூறியுள்ளார். அவர்கிட்ட நான் தனியா பேசும்போது என் தம்பிக்கு தம்பியா அண்ணனா சொன்ன அறிவுரை, இது கொஞ்சி கொஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளம் அல்ல, கொடிய முதலைகள் நிறைந்த குளம். ஒவ்வொரு காலையும் நீங்க கவனமா எடுத்து வைக்கணும் தம்பின்னு அண்ணன் சொன்னது. அதை அவர் அதே மேடையில என்னை கேள்வி பண்ணி சிரிக்கிறாப்ல. சிலர் சொல்கிறார்கள் முதலைகள் நிறைந்த இதுவரை அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. நான் ரொம்ப வேதனையோடும் வலியோடும் இதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மக்கள் நாம தான் பரிதாபப்படுறோம் அந்த சாவுக்கு. அவங்க போகட்டுமியா, என் பையன் அவருக்கு அதனே செத்தியான் போகட்டுமியாங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது நான் சொல்லுங்க. நாட்டை பாதுகாக்க எல்லையில் போரிட்டு மாண்டு மகன் அந்த மாதிரி ஒரு தாய் பேசுறான். அதை விட இன்னொரு தாய் இளம் வயது தாய் சொல்றான். அருகில் இந்த பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தான், யாருக்கும் கிடைக்காது. அதுக்காக என் மகன் உயிரை விலையா கொடுத்தோன்னு பேசுற தாயே, இந்த தாய்மீன் மேலிருந்த பச்சை இருக்கிற புனிதம் இருக்குல்ல, அதுவே செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதனால அதை பத்தி பேச நான் விரும்பல. இனி செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து காணலாம். தெருநாய்கள் விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெருநாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தெருநாய்களை கையாள்வது எப்படி,
அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை எப்படி உருவாக்குவது உள்ளிட்டவை தொடர்பாக பதிலளிக்குமாறு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. எனினும் தெலங்கானா, மேற்கு வங்கம், டெல்லி ஆகிய 3 மாநிலங்கள் மட்டுமே பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்திருந்தன. இதனால் அதிருப்தியடைந்த உச்சநீதிமன்றம் 3 மாநிலங்களை தவிர மீதமுள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலர்களும் நவம்பர் 3ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆஜராகி பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யாததற்கான காரணத்தை விளக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 91,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் குறைந்து 11,450 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 170 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,70,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கடந்த 17ஆம் தேதி 1 சவரன் 97,600 ரூபாய் என்ற இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டிய தங்கம் தற்போது 91,600 ரூபாயாக குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் மருது சகோதரர்களின் வீரத்தை இளைஞர்கள் நினைவு கூர்ந்தனர். சின்ன மருது, பெரிய மருது போன்று வேடமிட்டவாறு இளைஞர்கள் இருவர் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளில் ஊர்வலமாக வந்தனர். கடந்த 7 ஆண்டுகளாக மருது சகோதரர்கள் போன்று வேடமிட்டு வருவதாக கூறிய இளைஞர்கள் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராடி தங்களின் உயிரையும் தியாகம் செய்த மருது சகோதரர்களை நினைவு கூர்வது பெருமை என்றும் உணர்ச்சி பொங்க தெரிவித்தனர். ஐயா அவர்கள் நாட்டுக்காக உயிரே கொடுத்தாங்க. வில்லையன் அவர் கட்டின கோயிலை இடிக்க போகும்போது எனக்கு உயிர் எனக்கு இதில்லை, எனக்கு கோயில் தான் முக்கியம் என்று சொல்லி உயிரை அவர் அண்ணன் தம்பி இருவருமே சின்ன மருதும் பெரிய மருதும். பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்திய பளுதூக்குதல் வீராங்கனை பிரீத்தி ஸ்மிருதா போய் உலக சாதனை படைத்தார். 16 வயதான இந்திய வீராங்கனை பிரீத்தி ஸ்மிருதா போய் பெண்கள் 44 கிலோ பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். அவர் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 92 கிலோவை தூக்கி புதிய சாதனை படைத்தார். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இதன் மூலம் இந்தியா இதுவரை 23 பதக்கங்களை வென்றுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆஸ்திரேலிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விலா எலும்பு பகுதியில் ரத்த கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விலா எலும்பில் 3 இடங்களில் முறிவு உள்ளதுடன் மண்ணீரல் கிழிந்து காயமும் ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் பந்தை பிடிக்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் கீழே விழுந்து விலா எலும்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். 7 நாட்கள் வரை அவருக்கு சிகிச்சை வழங்கப்படும் என தெரிகிறது. பிசிசிஐயும் ஸ்ரேயாஸ் ஐயரின் சிகிச்சையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. ஏசியன் அரபோனா என்ற மீன் உலகிலேயே விலை மதிப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மீனின் விலையும் 3.5 கோடி ரூபாய் ஆகும். சிவப்பு அரபோனா என்று அழைக்கப்படும் இந்த மீனை வளர்ப்பவர்களுக்கு அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் என்ற நம்பிக்கை பல்வேறு நாடுகளில் உள்ளது. மேலும் இவற்றின் எண்ணிக்கை மிக மிக குறைவு என்பதும் இதன் விலை அதீதமாக இருக்க காரணமாகிறது. மலேசியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த மீன்கள் மிக அரிதாகவே இனப்பெருக்கம் செய்யும் என கூறப்படுகிறது. கண்ணை பறிக்கும் சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணம் கொண்ட இந்த மீன் காட்சியகங்களில் வைப்பதற்காகவே பெரும்பாலும் வாங்கப்படுகிறது. தொடர் கனமழை காரணமாக குமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய நீர் ஆதாரமான முக்கடல் அணை முழு கொள்ளளவை எட்டியது. துவரங்காடு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 3 பக்கமும் மலையால் சூழப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் அமைந்துள்ள அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. முக்கடல் அணை நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கை வகிக்கிறது. வரும் நாட்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் முக்கடல் அணையை மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். நாடெங்கிலும் நீதிமன்றங்களின் பெயரில் நடக்கும் டிஜிட்டல் கைது மோசடி குறித்து உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை நடத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது.
ஹரியானா தவிர மற்ற மாநிலங்களில் பதிவான முதல் தகவல் அறிக்கைகளின் விவரங்களையும் சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பான பண மோசடி சம்பவங்கள் அதிகரிப்பதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் டிஜிட்டல் கைது மோசடி வழக்குகளை மத்திய புலனாய்வுத்துறை வசம் ஒப்படைப்பது குறித்து உச்சநீதிமன்றம் பரிசீலித்து வருகிறது. இந்த வழக்குகளை ஒரே மத்திய அமைப்பு விசாரித்தால் புலன் விசாரணையில் ஒருங்கிணைப்பும் ஒரே சீரான தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் கைது மோசடி வழக்குகளை விசாரிப்பதற்கான தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் சிபிஐ வசம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் இதுகுறித்து பதிலளிக்குமாறு சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக வரும் 2ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்தலுக்கு மிக நெருக்கத்தில் அவசர கதியில் செய்யப்படும் எஸ்ஐஆர் நடவடிக்கை பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் நடத்தும் சதி என குற்றம் சாட்டியுள்ளார். ஏற்கனவே பீகாரில் பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியலினத்தோர் அதிக அளவில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதும் வெளிப்படைத்தன்மை இல்லாததும் அனைவரும் மனதிலும் ஐயத்தை எழுப்பியிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் வாக்குரிமையை பறிக்க துணியும் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் வாக்கு திருட்டை முறியடிப்போம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்பது உறுதி என்பதை தெரிந்தவுடன் அதற்கான காரணத்தை இப்போதே முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேடுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுகவின் ஃபெயிலியர் ஆட்சியில் தாங்கள் படும் துன்பங்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இனியாவது தவறுகளை திருத்திக் கொண்டு எதிர்க்கட்சிகள் மீது பழி போடுவதை முதல்வர் ஸ்டாலின் நிறுத்த வேண்டும் என்றும் மீதமுள்ள ஒரு சில மாதங்களுக்காவது மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்றும் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இன் கேமரா எதை பேசணும், பொதுவெளியில் எதை பேசணும், அது மாதிரி சில ஆலோசனைகளை எங்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வகுத்து கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய பொறுப்பாளர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். பொதுவெளியில் எதுவும் பேச வேண்டாம், பேச வேண்டிய இடத்துல கூடி அமர்ந்து பேசலாம் சொல்லியிருக்காரு. அவருடைய அறிவுரையை ஏற்று நாங்கள் யாரும் இப்போ எங்கள் தலைவர்கள் யாரும் பொதுவெளியில் பேசுறதில்லை. கூட்டணி என்றால் கூட்டணியை தீர்மானிப்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. எங்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள், மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார், தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். இவர்கள் பேசி முடிவெடுப்பார்கள். கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து சந்திப்பது புதிய அணுகுமுறையாக இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் திருமாவளவன் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், விஜய் சந்திப்பு குறித்து மேலும் கருத்து கூறவில்லை எனவும் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களை அவர் இடங்களில் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்லுவது என்பதுதான் இவ்வளவு காலம் நாம் கண்ட காட்சிகள். அரசியல் தலைவர்கள் அதைத்தான் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். நடிகர் விஜய் அவர்கள் அனைவரையும் சென்னைக்கு வரவழைத்து பார்ப்பது என்பது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்கிறது. அது குறித்து நான் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. மதுரையில் காமராசர் பெயரில் இயங்கும் பல்கலைக்கழகமே கடும் பொருளாதார நெருக்கடியால் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது வேதனை அளிப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கல்வி கண் திறந்த கடவுள் பெயரில் உள்ள பல்கலைக்கழகத்தை முடக்குவது கண்டனத்திற்குரியது என்று அவர் ஆவேசமாக கூறியுள்ளார். ஆளுநர் திமுக அரசின் மோதலே பல்கலைக்கழகங்களை சீரழிப்பதாகவும் தமிழக மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாவதாகவும் சீமான் குற்றம் சாட்டியிருக்கிறார். பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் மோசமான நிலையில் இருக்கையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என வீண் தற்பெருமை பேசுவது வெட்கக்கேடானது எனவும் சீமான் காட்டமாக விமர்சித்துள்ளார். பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் பேருந்து நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை பணிகளை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆய்வு செய்தார். ஒப்பந்ததாரரிடம் வெளிப்படையாக பேசிய அவர், கமிஷனே கேட்காத எம்எல்ஏ நான், அரசு ஒதுக்கும் நிதியை முழுமையாக செலவு செய்து பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்றார். குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்ற பின் சிபி ராதாகிருஷ்ணன் முதல் முறையாக நாளை தமிழகம் வருகை தருகிறார்.
செஷல்ஸ் நாட்டிலிருந்து நேரடியாக கோவை வரும் அவருக்கு கொடிசியா மைதானத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கோவையில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் அவர் நாளை மறுநாள் திருப்பூரில் நடைபெறும் பாராட்டு விழாவில் கலந்து கொள்கிறார். பின்னர் மதுரை செல்லும் சிபி ராதாகிருஷ்ணன் மீனாட்சி அம்மன் கோயிலில் வழிபாடு செய்வதுடன் 30ஆம் தேதி பசும்பொனில் நடைபெறும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். புதுச்சேரியில் 25 மின்சார பேருந்துகள் மற்றும் 38 மின் ஆட்டோக்களின் சேவையை முதல்வர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மேலும் கூடுதலாக 100 மின் பேருந்துகள் வாங்கப்படும் என்று ரங்கசாமி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் தனியார் பங்களிப்புடன் பேருந்துகளை இயக்குவதற்கு கண்டனம் தெரிவித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழா மேடையில் ஏறிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆளுநர் மற்றும் முதல்வருடன் வாக்குவாதம் செய்து விழாவை புறக்கணித்தார். அரசியல் கட்சி தலைவர்களின் சாலை வளம் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை 10 நாட்களில் சமர்ப்பிக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தாவேகா தரப்பில் பரப்புரைக்கு ஒரு நாள் முன்பு அனுமதி வழங்கப்பட்டதாகவும், முன்கூட்டியே அனுமதி அளித்திருந்தால் கரூரில் அசம்பாவித சம்பவம் நடந்திருக்காது என்றும் வாதிடப்பட்டது. இதற்கு எல்லா கட்சிகளுக்கும் முன்கூட்டியே அனுமதி வழங்க வேண்டும் என தெரிவித்த தலைமை நீதிபதி, வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்காவிட்டால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என எச்சரித்தார். இதையடுத்து தமிழக அரசு தரப்பில் காவல்துறை, மாநகராட்சி, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்டோரிடம் ஆலோசித்துதான் விதிமுறைகள் வகுக்க வேண்டும் என்றும் உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்று 10 நாட்களில் வழிகாட்டு விதிமுறைகளை சமர்ப்பிக்க தமிழக அரசிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்குகளின் விசாரணையை நவம்பர் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். அதே சமயம் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்கள் மீது குறித்த காலத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை நவம்பர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தான் வெளியிட்ட பதிவு தொடர்பாக தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி தாவேக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு மாற்றி தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. அதன்படி இந்த மனு நவம்பர் 5ஆம் தேதி நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன் விசாரணைக்கு வர உள்ளது. தலைமை நீதிபதி மீது காலணி வீசிய நபர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீதிபதியை விமர்சித்து முழக்கமிடுவதும் காலணி வீசுவதும் நிச்சயம் நீதிமன்ற அவமதிப்புதான் என்றும், ஆனால் ராகேஷ் கிஷோர் என்ற அந்த வழக்கறிஞர் மீது அதற்கான நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்றும் நீதிபதிகள் சூரியகாந்த், ஜோயிஷ் மல்யா பஷி அமர்வு தெரிவித்துள்ளது. ராகேஷ் கிஷோருக்கு நோட்டீஸ் அனுப்புவது தேவையற்ற கவன ஈர்ப்பாக அமையும் என்றும், இவ்விவகாரம் தானாகவே மறைந்து போவதாகவும் தாங்கள் விரும்புவதாகவும் அவர் கூறினார். மேலும் தலைமை நீதிபதியே இவ்விவகாரத்தில் நடவடிக்கையை விரும்பவில்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். கடந்த 6ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை நோக்கி வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் காலணியை எறிந்தது நாடெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு தரமான தூக்கம் மிக அவசியம் என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். 18 முதல் 64 வயது உள்ளவர்கள் குறைந்தது 7 மணி நேரமும், 65 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் குறைந்தது 8 மணி நேரமும் தினமும் தூங்க வேண்டும். இந்த கால அளவிற்கு குறைவாக தூங்கினால் இதய நோய்கள், உடல் பருமன், மனச்சோர்வு மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற பல ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தூங்கச் செல்லும் நேரத்தில் மொபைல் போன் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இந்தியாவில் பயன்படுத்தப்படும் 100க்கும் மேற்பட்ட மருந்துகள் தரமற்றவை என்று மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு எச்சரித்துள்ளது. மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பான CDSCO கடந்த செப்டம்பர் மாதம் மாதாந்திர சோதனை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் ஒரு போலியான இருமல் மருந்து உட்பட மொத்தம் 112 மருந்துகள் தரமற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராசிட்டமல், பாண்டோபிரோசல், மல்டிவைட்டமின் உள்ளிட்ட பொதுவாக பயன்படுத்தப்படும் மருந்து மாத்திரைகளும் இதில் அடங்கியுள்ளன. இந்த மருந்துகளை உடனடியாக சந்தையிலிருந்து அகற்றப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சுமார் 8000 பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட சேர்க்கப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவலை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் கடந்த 2024-25 கல்வியாண்டில்
7,993 பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 0 உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை இல்லாத இந்த பள்ளிகளில் 20,817 ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் இவர்களுக்கு அரசு நிதி செலவிடுவதாகவும் தெரிவித்துள்ளது. மாணவர் சேர்க்கை இல்லாத பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகமுள்ள மாநிலங்களின் பட்டியலில் மேற்கு வங்கம் முதலிடத்தில் உள்ளது. 3,812 பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 0 உள்ள நிலையில் இந்த பள்ளிகளில் 17,965 ஆசிரியர்கள் பணிபுரிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2வது இடத்தில் உள்ள தெலங்கானாவில் 2,245 பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடக்கவில்லை என்றும் இவற்றில் 1,016 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடிமக்களின் வருமான விவரங்களை அறியும் நாடு தழுவிய கணக்கெடுப்பு வரும் ஆண்டு பிப்ரவரி முதல் தொடங்க உள்ளது. முதன்முறையாக நடத்தப்படும் இந்த கணக்கெடுப்பு கடினமான ஒன்றாக இருக்கும் என்று மத்திய புள்ளியியல் துறை செயலர் சௌரப் கான் தெரிவித்துள்ளார். 95% பேர் தங்கள் வருவாய் வரி விவரங்களை தெரிவிக்க தயாராவார்கள் என்பதால் இது சவாலான பணியாக இருக்கும் என அவர் கூறினார். இக்கணக்கெடுப்பில் விழிப்புணர்வு, ரகசிய காப்பு ஆகிய இரு அம்சங்களும் மிகவும் முக்கியம் என்றும் அவர் கூறினார். நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தின் பொருளாதார நிலையை அறிந்து அத்தரவுகள் அடிப்படையில் அரசின் கொள்கை முடிவுகள் வகுக்க இக்கணக்கெடுப்பு உதவும் என அரசு கூறுகிறது. And then we had in 2007 the maintenance of புத்தக வடிவில் மடிக்கக்கூடிய ஐபோன் சீரிஸை ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 2026 முதல் 2028 ஆண்டு வரையிலான 3 ஆண்டுகளுக்குள் ஆப்பிள் நிறுவனம் தனது ஐபோன் வரிசையில் மிகப்பெரிய வடிவமைப்பு மாற்றங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக 2027 ஐபோனின் 20வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி பிளாட் கேண்டி பார் என்னும் 4 விளிம்புகளிலும் வளைந்த OLED திரையுடன் கூடிய ஐபோனை அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இது பிரேம் இல்லாத முழு கண்ணாடி போன்ற அமைப்பில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 2028 ஆண்டில் செங்குத்தாக மடிக்கும் கிளாம்ப் ஷெல் வடிவமைப்பை கொண்ட ஐபோனை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஐபோன் மாடல்களில் RAM 12GB ஆக உயர்த்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழங்குடியின மக்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கொண்டாடும் பாரம்பரிய பூப்புத்தரி நெற்கதிர் அறுவடை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஐப்பசி 10ஆம் தேதி நடக்கும் இந்த விழாவில் முதலில் அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்கள் வீட்டில் வைத்தால் செல்வம் பெருகும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் இன்று காலை முதல் விடாமல் மழை கொட்டியதால் விழாவுக்கு மக்கள் குறைந்த எண்ணிக்கையிலேயே வந்தனர்.